பொதுமக்களை ஆன்மீகம் என்பது என்றைக்கும் கடை தேற்றுகிறது. ஆன்மீகம் என்பது பொதுமக்களை, அனைத்து மக்களையும் கடை தேர வைப்பது. கடை தேர வைப்பது என்றால் முன்னேற வைப்பது. முன்னேற்றம், டெவலப்மெண்ட் என்று இன்று சொல்லக்கூடிய டெவலப்மெண்ட்டை அன்றைய தினம் தபசின் மூலமாக, கருணையின் மூலமாக, கொடை உள்ளம் காரணத்தின், கொடை உள்ளம் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம், கொடை உள்ளம், அந்த தாராள மனதின் காரணமாக கருணை, தவம், கொடை உள்ளம், தாராள மனப்பான்மை, இப்படி அனைவருக்கும் ஆசிகளை வழங்கி, ஆன்மீகம் என்பது மக்களுடைய கஷ்டத்தை போக்கக்கூடியது. அது வெளி கஷ்டம் முதல்ல இருக்கு. வெளி கஷ்டம் உடம்பு சரியில்லை, பணம் காசு இல்லை, அதெல்லாம். மனசுல கஷ்டம் இருக்கு. பயம், சந்தேகம், கவலை, இது எல்லாத்தையும் ஒரு சாதுக்களை பார்த்தா அந்த கவலை எல்லாம் ஓடி போயிடும். அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப அதிஷ்டானத்துல அரை மணி 1 மணி எல்லாரும் பேசாம உட்கார்ந்துக்கிறாங்க. மானசீகமா அவளோட பேசலாம். மானசீகமாக பக்தர்களோடு பேசுகிறார்கள். அவளுக்கு ஒரு மனசு திருப்தி வருது, பக்தர்களுக்கு திருப்தி வருது. மன திருப்தியை அளிக்கக்கூடியது ஆன்மீகம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.